எலெக்ஷன் ரிசல்ட் வந்து லைவ் அப்டேட் தான் எல்லாரும் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு சேனலில் பார்த்தா ஒவ்வொருத்தர் முன்னிலையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது அஃபிஷியல் நியூஸ்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒரு வெப்சைட் ஒரு ஆப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் இப்போ நம்ம அப்டேட் வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அப்டேட் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் வந்து 2 இடத்துல டிவிகே வந்து முன்னிலை கொடுத்துருக்காங்க. சிபிஐ வந்து ஒரு இடத்துல வந்து முன்னிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படின்னா இதில் உங்களுடைய தொகுதியும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எந்தெந்த தொகுதி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கான்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொகுதியோட நிலவரம் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் அந்த தொகுதியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் யார், ஸோ அவங்க வந்து யார் யார் எவ்வளோ ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற முன்னிலை நிலவரங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து அஃபிஷியல் அப்டேட் மட்டும்தான் இதில் கிடைக்கும். ஸோ அதனால் அஃபிஷியலாக அப்டேட் உங்களுக்கு வேணும், யார் முன்னணியில் இருக்காங்க, கரெக்டான ஓட்டிங் கவுண்ட் வேணும், ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் வெப்சைட் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. மேலும் யார் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க, உங்கள் ஆதரவு யாருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.